ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்திருக்கும் தேர்தல் ஆணையத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகிறது என்று செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சென்னை காவல் ஆணையர் மாற்றம், தேர்தல் அலுவலர் மாற்றம், நுண்பார்வையாளர்கள் குவிப்பு என்று நிறைய நடவடிக்கைகளை எடுத்தாங்க தேர்தல் ஆணையம். என்றாலும் கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்பட்ட உத்தரவு வந்திருக்கிறது. இதை அடுத்து தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அதாவது 1996ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அந்த விதிகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ பதவி விலகினாலோ அல்லது இறந்தாலோ ராஜினாமா பண்ணாலோ 6 மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதிமுறையாக இருந்து வருகிறது. 96க்கு பிறகு நடத்தப்பட்ட பல்வேறு தேர்தல்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்ததை அடுத்து அந்த தொகுதி ஆர்கே நகர் தொகுதி காலியாக தொகுதி என அறிவிக்கப்பட்டது, அறிவிப்பு வெளியிடப்பட்டது. குறிப்பாக ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் 6 மாதம் நிறைவடைகிறது. அந்த 6 மாதத்திற்குள் அங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி. இன்னும் 2 மாதங்கள் தான் நிலுவை இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக நேற்றைக்கு அந்த 29 பக்க அறிக்கை நதீம் செய்தி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட மற்ற 2 தலைமை தேர்தல் ஆணையர்களும் கையொப்பமிட்ட ஒரு 29 பக்க அந்த தேர்தல் ரத்து குறித்த அந்த அறிவிப்பிலே சொல்லியிருக்காங்க. அந்த மக்களுக்கு இயல்பான நிலை வர வரையிலும் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது. அதாவது அந்த பணம் கொடுத்திருக்கிறார்கள், அதனுடைய தாக்கம் குறையும் வரை தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதை வைத்து பார்க்கும் பொழுது 2 மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டியுமா என்பது சந்தேகமா இருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் அவர்கள் நோட்டிபிகேஷன் வெளியிடணும், நாமினேஷனுக்கான டைம் கொடுக்கணும், வித்ட்ரால் பண்றது, அதே போல ஸ்க்ரூட்டினி அதெல்லாம் பண்றதுக்கு பரிசீலனை பண்றதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். அதற்கு அந்த நிலையில் குறிப்பாக அந்த தேர்தல் நடத்தக்கூடிய நாட்கள் இருக்க வேண்டும். அதுக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த 2 மாதத்திற்குள் நடக்க முடியுமா என்று நம்ம இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு அந்த தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது சாத்தியம் குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஜூன் மாதத்திற்குள் நடத்த முடியுமா என்பது தற்பொழுது ஒரு முதல் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த நிலையில் மற்றபடி விஷயங்கள்லாம் இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகளும் குறிப்பாக பல்வேறு கட்சிகள் வேட்பாளர்களை மீண்டும் அவர்களை நிறுத்த வேண்டிய ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் வேலைகள் இருக்கிறது. குறிப்பாக சமத்துவ மக்கள் கட்சியுடைய வேட்பாளருடைய அந்த குறிப்பா டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆச்சு. மீண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா? ஏற்கனவே அதிமுக அம்மா அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இது போன்ற பல்வேறு விஷயங்களும் அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. தேர்தல் ஆணைய சார்பாக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 29 பக்க அறிக்கையில் பல்வேறு விடயங்களை தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக அந்த கடந்த நோட்டிபிகேஷனே அவங்க ஃபுல்லா வாய்ட் அண்ட் நல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ரிட்டர்னிங் ஆபீசர் நியமிச்சது, குறிப்பாக பல்வேறு அதிகாரிகள் நியமிச்சதுக்குள்ளாம் ரத்து செய்யப்படும். மீண்டும் நோட்டிபிகேஷன் போட்டு மீண்டும் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் வேற ஒருத்தர் போடுறாங்களா அல்லது பழைய அதிகாரிகளை போடுறாங்களா அல்லது ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க. விக்ரம் பத்ரா IRS ஆபீசர் அவர் வந்திருக்காரு, அவர் திருப்பி நீடிப்பாரா? இது போன்ற விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அப்சர்வர்ஸ் வெளிமாநில அப்சர்வர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் மீண்டும் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு கையாள போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்கள் ராஜேஷ் லக்கானி தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் இருக்கார். அவர் இன்றைக்கு தமிழகம் திரும்ப இருக்கிறார். சென்னையில் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திருக்கார். வரக்கூடிய வாரங்களில் இது குறித்த அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் நம்மளுக்கு தெரிய வரும். கணேஷ், ஆர்கே நகர் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. சட்டப்படி ஒரு தொகுதி 6 மாதங்களுக்கு மேல் காலியாக இருக்க முடியாது. ஆக இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருந்து வந்தது. ஆனால் நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது நோட்டிபிகேஷன் மீண்டும் வெளியிட்டு தேர்தல் நடத்துவது 2 மாதங்களுக்குள் சாத்தியம் இல்லை, நடைமுறையில் அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அடுத்த கட்டமாக ஆர்கே நகர் தொகுதிக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது? அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது ஆணையம்? அதாவது இந்திய அளவில் முதல் முறையாக ஒரு விலக்கப்பட்ட ஒரு தொகுதியாக மாற இருக்கிறதா அல்லது இன்னும் 1 மாதத்திற்குள், அதாவது பாத்தீங்கன்னா கடந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா கடந்த மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முடிகிற 1 மாசம் கேப் வச்சிருந்தாங்க. ஒருவேளை இன்னும் 2 மாதத்தில் அந்த 1 மாதத்திற்கு பிறகு, குறிப்பாக நம்ம இப்ப மே மாசத்துக்கு பிறகு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு ஜூன் மாதம் தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதை எவ்வாறு அவர்கள் கையாளப் போகிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் பல்வேறு விஷயங்கள் மக்கள்
பிரதிநிதி சட்டம் எல்லாம் பல்வேறு சட்டங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நேற்று 29 பக்க அறிக்கை நதீம் செய்தியுடைய அந்த 29 பக்க அறிக்கையை பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு முன் உள்ள வாய்ப்புகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணப்பட்டுவாடாவுடைய தாக்கம் ஆர்கே நகர் மக்களுக்கு குறையும் வரை இது தேர்தல் நடத்தப்பட மாட்டது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் திருப்பியும் கொண்டு போற அளவுக்கு மக்களுடைய அந்த மக்கள் விரும்புற அளவுக்கு அந்த தேர்தல் இருக்கணும் அப்படின்றத அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் அவர்கள் எப்படி கொண்டு வர எப்படி அதை திருப்பியும் அதை சாத்தியப்படுத்த இருக்கிறார்கள், மீண்டும் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்துதான் நம்மால் சொல்ல முடியும். குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் பட்டியல் தயார் செய்து பணப்பட்டுவாடா செய்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 2 பிரதான கட்சிகள் அதிமுக திமுக இரண்டையும் அவர்கள் அதிலே பெயரோடு போட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் என்பதை எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள் என்பதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு பதில் தெரியும். கணேஷ்.